இப்போ சாப்பிட்ட வாட்டி கொஞ்சம் நாங்கள் போக முடியல, பயமாக இருக்குது. எல்லாம் பிள்ளைங்க இப்போலாங்கிற முடிவு எடுத்தால் நாங்கள் இந்த ஆஸ்பத்திரி. என் பேர் சித்ரா. நான் சேலாத்தூர். இப்போ 6 மாதம் 5 மாதம் முடிஞ்சிச்சு, 6வது மாதம் இது. இப்போ சாப்பிட்ட வாட்டி கொஞ்சம் ஒரு வழியே பாதிக்கு மேலே குறைஞ்சிருச்சு. நான் கரண்ட்டுக்கெல்லாம் போக சொன்னாங்க, போக முடியல. போனனாலும் எல்லாம் பார்த்தா பயமாக இருக்குது. எல்லாம் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குது பார்த்தாவே ஒரு மனசு கஷ்டமாக இருக்குது. எல்லாம் மொட்டை அடிச்சிட்டும் கிட்ட அடிச்சிட்டும் கொத்தரங்காய் மாரியும் இருக்கிறாங்கன்னு பார்த்ததுமே எனக்கு மனசு வரலாங்க. ஊசி போட அந்த ஊசி போட மனசு வரல. சரி நாட்டு மருந்துமே திங்கலாம் அப்படின்னு தின்னுட்டு என் உடம்பே இன்னும் குறையவே இல்லை, நல்லா இம்முன்னு இருக்கிறேன். அதுக்கு போயிருந்தேன்னா கூட மொட்டை அடிச்சிட்டு போனேன், என்னன்னு தெரில, போகல. அதனால் இதே சாப்பிட்லான்னு மீண்டும் இன்னும் ஒரு 6 மாதம் இங்கே சொன்னால் சரியாக போயிடுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதனால் மீண்டும் இங்கே வந்து சாப்பிட்டு வாங்கிட்டு போகிறேன். ஒரு எங்கள் அண்ணி இருந்துச்சு, எங்கள் அண்ணி மூலியமாக வந்தேன். நான் இப்போ இது 6வது தடவை வாங்குறேன். என் பேர் வான்மதி. நாத்தூர் சேலத்தில் மாவட்டத்துலேருந்து வரோம். நாங்கள் என் தம்பி சொல்லி தான் இது நெட்டில் பார்த்து சொல்லி நீங்கள் போங்கக்கா சாப்பிடுங்க, இந்த உடம்புக்கு என்ன ஆகுன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் இந்த மாதம் பரவாயில்ல. போன மாதம்லாம் வலி இல்லாமல் கொஞ்சம் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறையுது. அதே மாதிரி இன்னும் சுத்தமாக குறைஞ்சதுன்னா இன்னும் சந்தோஷப்படுவோம். இந்த தடவை அதே மருந்து சாப்பிடுங்க. ஆகாரத்தில் புட்டில் வந்து கரெக்டாக சாப்பிடுங்க. காரம் சேர்த்துக்காதீங்க, புளி சேர்த்துக்காதீங்க, இதெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்காமல் கரெக்டாக நார்மலாக இப்படியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு என்ன குறைஞ்சிரும், கட்டி குறைக்கும். நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு போய் கரண்டெல்லாம் வச்சுக்கணும்னு சொன்னாங்க, அதெல்லாம் நாங்கள் வச்சுக்க மாட்டோம். இந்த மாத்திரையே சாப்பிடலாங்கிற முடிவு எடுத்தால் நாங்கள் இந்த ஆஸ்பத்திரிக்கே நாங்கள் வந்தோம், சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்றாங்க, சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்றேன். சாப்பாடெல்லாம் எல்லாம் சாப்பிட்றேன். அவங்க என்ன திங்க வேணாம்னு சொன்னாங்களோ அதை தடுத்து திங்கிறோம். அதுலேயும் டெஸ்ட் பண்ணேன் சாப்பிடலான்னு, அது ஓகே ஆகலை, பயங்கரமாக வலி வருது. அதுக்கு ஏதாவது அப்புறம் என்னடா பண்ணுறது, இப்படி நம்ம சொன்ன டெஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னு நினச்சிட்டு மோரோ இல்லை இளநியோ ஜூஸோ குடித்தோம்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் குறைஞ்சி அப்படியே லவ்லாக குறைஞ்சிக்கும். அப்பப்போ வலி வரும் தான், அந்த புண்ணு அந்த இது சுத்தமாக கட்டி நம்ம வயிற்றுல இருக்கிற கட்டி கரைஞ்சாலும் அது வலி இருந்துகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதனால நம்ம மருந்து சாப்பிட சாப்பிட முன்னைக்கு இப்போ பரவாயில்ல, முன்ன வலி இல்லை. ஆமாம், முன்னெல்லாம் நல்லா வலி, சும்மா செம்ம வலி. இப்போ தான் கொஞ்சம் போன மாதம் தான் கொஞ்சம் நான் நார்மலாக நல்லா இருக்கேன். இன்னும் இதே மாதிரியே தொடர்ந்து எங்களுக்கு இந்த வலி இல்லாமல் இந்த கட்டியும் சுத்தமாக கரைஞ்சுன்னு இன்னும் சந்தோஷப்படுவோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் அவர் எங்களுக்கு இந்த மருந்து கண்டுபிடிச்சவருக்கு ரொம்ப சந்தோஷம். போனா பரவாயில்ல, 6 மாதம் தின்னா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாத தலையில் மசுறு இல்லாமல் நம்மளை உடம்பு அப்படி எப்பயும் இருந்து உடம்பே இருக்குது, நீ இதுக்கா அப்படின்னு அதை பார்க்கணும். இங்கேயும் அதே மாதிரி அந்த நியர் தெரமிலாம் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ண வேணும்னா அவங்க உடம்பு மயிரெல்லாம் போயிருக்கு. நம்ம அது வரைக்கும் நம்ம என் உடம்பே குறையவே இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த இளநீலையும் இது இன்ட்ரோல் போகிறோம்ல, அதனால குறைஞ்சதுனால தான் இப்போ 5 கிலோ 100 கிலோ இல்லை 5 கிலோ குறைஞ்சிருக்கேன், அவ்வளோதான்.